வசதி எப்படியா அந்த மாதிரி கொடுங்க. அவர்களுக்கு தீங்கு கொடுப்பதற்காக அவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தாதீர்கள், கஷ்டத்தை அனுபவியாதீங்க, கொடுக்காதீங்கன்னு சொல்லி சூரத்து தலாக்கினுடைய 6வது வசனத்துல சொல்லி வீடு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னான். சும்மா நம்ம சொல்லல, உணவு கொடுக்கணும் உடை கொடுக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு ஆதாரம் சொல்லல, குர்ஆன்ல உள்ள விஷயம் தான் இது. குர்ஆன் சூரத்து தலாக்கினுடைய 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், செலவழிக்க என்பது கடமை, வீடு கொடுக்கிறது கடமைங்கிறது சூரத்து தலாக்கினுடைய 6வது 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய கடமைங்கிறதால சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்ன கடமை என்று சொல்லுகிற போதே சில பேருக்கு சில தயக்கம் வரும், கடமையை செய்தான் செய்ய போறோம், என்ன பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. கடமைகளை செய்கிற போது கூட அதுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி அதிகம். மனைவிக்கு செலவுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா அது நம்ம சாதாரணமா இட போட்டக்கூடாது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், ஒரு தீனார் எடுத்து என்ன செய்ற அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவழிக்கிற, ஒரு தீனார் இங்க இருக்கட்டும். இரண்டாவது என்ன செய்ற, ஒரு தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ரகபத்தின், ஏதோ சொன்ன ஒரு அடிமை விடுதலை செய்யறதுக்காக வேண்டி ஒரு தீனார் செலவழிக்கிற, அப்படி ஒரு தீனார். ஒரு தீனாருன் தஸத்தக்த பிஹி அலா மிஸ்கீனின், ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு தீனார் எடுத்து கொடுக்குற. ஒரு தீனாருன் அலா அஹ்லிக, ஒரு தீனார் எடுத்து என்ன செய்யற நீ உன்னுடைய வீட்டுக்கு கொடுக்குற, குடும்பத்துக்கு செலவுக்காண்டி நீ கொடுக்குற. ஒரு தீனார் அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக வேண்டிய அறப்போருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு தீனார் அடிமையை விடுதலை செய்யற விஷயத்துல கொடுத்திருக்கிற, இன்னொரு தீனார் தர்மமாக கொடுத்திருக்கிற, இன்னொரு தீனார் எடுத்து என்ன வீட்டுக்கு கொடுத்திருக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த 4 தீனார்ல 4 தீனார் கொடுத்திருக்கு இல்ல, எதுப்பா பெட்டரான தீனாரு, சிறந்த தீனார் எது? ஆலமுஹா அஜ்ரன் அல்லதி அன்ஃபக்தஹு அலா அஹ்லிக, உன் குடும்பத்துக்கு செலவழித்தாயே அந்த தீனார் தான் இதுல உயர்ந்த தீனார்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்ச ஒரு தீனாரை விட, அடிமை விடுதலை செய்யறதுக்காண்டி நீ கொடுத்த அந்த ஒரு தீனாரை விட, இந்த தான தர்மம் ஏழைக்காண்டி கொடுத்த தீனாரை விட யாருக்கு எது பெரிய சிறந்தது? உன் மனைவிக்கு உன் வீட்டாருக்கு நீ செலவுக்காண்டி கொடுத்தாயே அந்த தீனார் சிறந்ததாக ஆகிறது. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறது பெரிய விஷயம், பல சிறப்பு அது சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்துல. அடிமையை விடுதலை செய்வது சம்பந்தமாக ஏராளமான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைக்கு தான தர்மம் செய்வது சம்பந்தமாக அதுக்குள்ள சிறப்பு சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அது தனித்தனி இடங்கள்ல பேசப்பட்டிருந்தாலும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மனைவிக்கு செலவழிக்க வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்கக்கூடியதை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த 4 தீனார்ல சிறந்த தீனாரு நீ உன் வீட்டாருக்கு கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லி வீட்டாருக்கு செலவழிப்பது அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் ஆர்வப்படுத்தப்பட்ட விஷயம், ஊக்கப்படுத்தப்பட்ட விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதா அன்பக்கர் ரஜுலான நஃபகத்தின், ஒரு ஆளுக்கு என்ன செய்றாரு, ஒரு செலவழிக்கிறாரு, யாருக்கு? வீட்டுக்கு கொடுக்கிறார். அதன் மூலம் அவர் என்ன செய்றாரு, நன்மை நாடி செலவழிப்பார் என்று சொன்னால் காணத்துல சதக்கத்தை, அது அவருக்கு சதக்காதான். தான தர்மம் செஞ்ச நன்மை எது கொடுத்து கிடைச்சிரும், வீட்டுக்கு செலவு கொடுத்தா கூட என்ன செஞ்சிடும், உங்களுக்கு தான தர்மம் செய்த நன்மையும் கிடைத்து விடும். கொடுக்காட்டி கடமையை விட்டாருங்கிற குற்றமும் சதக்காவுடைய நன்மை இழந்த குற்றம் இழக்கக்கூடிய வாய்ப்பு, இழந்து விடக்கூடிய அந்த துர்பாக்கியமான நிலை ரெண்டுமே என்ன செஞ்சிருது, ஏற்பட்டு போயிருது அப்படிங்கிற விளங்கிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா குடும்பத்துக்கு செலவழிக்கிறது சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது, நீங்க செலவுக்கு வீட்டுக்கு கொடுத்துட்டீங்க, மனைவிக்கு கொடுத்துட்டீங்க, அந்த அம்மா செலவழிக்கிறாங்க. எப்படி அந்த அம்மா செலவுக்கு கொடுக்கப்பட்ட காசை வச்சு செலவழிக்குது, எப்படி செலவழிக்குது? இதா அன்பக்கத்தில் மறுஅத்து மின் மாலி ஜௌஜிகா, கணவர் கொடுத்த காசிலிருந்து ஒரு பெண்மணி செலவழித்தார் என்று சொன்னால், எங்க ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே அறவழியில் செலவழித்தால், வீணாக்காம காசை வேஸ்டாக ஆக்காம அந்த அம்மா செலவழித்தாங்கன்னு சொன்னா கானதாலிக ஹஸனத்தன் ஃபீ மீசானி ஜௌஜிகா, கணவனுடைய தராசிலே அது நன்மையாக பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. கணவன் நன்மை செஞ்ச மாதிரி அவருடைய தராசு நாளைக்கு அல்லாஹ் நன்மைகளை நிறுத்தும் போது இதுவும் எங்க கணக்குல எழுதப்பட்டது, கணவனுடைய கணக்குல இதுவும் போய் சேருது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இந்த மனைவிட்ட கொடுத்துட்டீங்க, மனைவி தர்மம் செஞ்சா அவங்களுக்கு தான் நன்மை கிடைக்கணும்னு சொல்லாதீங்க. நீங்க கொடுத்துதான் செலவழிக்கிற காரணத்தினால அவர்கள் நல்ல வழியில் செலவழித்தாலும் உங்களுடைய மீசான்ல நன்மை தீமை நிறுத்தப்படுகிற நாளிலே உங்களுக்கும் என்ன செய்ய மீசான்ல அதை கணக்கக்கூடியதாக நன்மை தரக்கூடியதாக மாறுகிறது. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இத அன்பக்கத்தில் மராத்து மின் தாமி பைத்திகா, ஒரு கணவனுடைய வீட்டுல உணவிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நினைச்சது ஒரு பெண்மணி அவர்கள் செலவழிக்கிறாங்கன்னு சொன்னால் மத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொன்னா கானலஹா அஜுருஹா பிமா அன்பக்கத்து, அவள் செலவழித்ததற்காக வேண்டி அந்த பெண்ணுக்கும் கூலி கிடைக்கிறது, ஒலி ஜௌஜிகா கணவருக்கும் கிடைக்கிறது, பிமா கசபை அவன் சம்பாதித்து கொடுத்தான் என்ற காரணத்தினால். இப்படி எல்லாம் நிச்சயப்பட்டிருக்குது. மனைவிக்கு செலவுக்கு கொடுக்கிற போது கடமைதான், அந்த கடமையை செய்கிற போது கூட அவர் தர்மத்தினுடைய நன்மையை அடைந்து கொள்கிறார் அப்படிங்கிறது என்ன செய்யுது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது எந்த அளவுக்கு செலவு கொடுக்கறது கடமை வேண்டாம். ஒரு கணவன் செலவுக்கு கொடுக்கல,